Hi friends, Assalamu alaikum. Welcome to Sumiya's kitchen. Thanjavur style Muttai Salna எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். டிஃபரண்டா இருக்கும். இத ட்ரை பண்ணி பாருங்க. 3 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கணும். ingredients எல்லாமே descriptionல கொடுக்கிறேன். செக் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கணும். 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கணும். லெமன் சைஸ் புளி ஊற வச்சுருந்தா அதை சேர்த்துக்கணும். சுமியாஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. 1 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கணும். பாதி அரைச்ச தேங்காயும் பாதி தேங்காய் பாலும் சேர்த்துக்கலாம். நான் ஃபுல்லாகவே தேங்காய் பால் சேர்த்துக்கிட்டேன். 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துக்கணும். 4 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள்ஸ்பூன் கறிவடகம் சேர்த்துக்கணும். 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு பெரிய வெங்காயமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கணும். நல்லா வதக்கி விட்டுறணும். 4-5 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. புளிசால்னாக்கெலாம் பூண்டு நிறையா சேர்த்துக்கிட்டா நல்லது. மசாலாலையும் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம். தாளிக்கக்குள்ளே 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கணும். ஒரு தக்காளி சேர்த்துக்கணும். நல்லா வதக்கி விட்டுறணும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. மசாலாவை சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். முட்டை பொரிக்கிறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கணும். 1/2 டேபிள்ஸ்பூன் பொட்டுக்கடலை, 4-5 முந்திரி பருப்பு, 3 டேபிள்ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கோங்க. பாதி வெங்காயம் சேர்த்துக்கணும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு, 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. அதை நல்லா அரைச்சி எடுத்துட்டு 2 முட்டை சேர்த்துக்கணும். ஒன்றா சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். பாதி வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துக்கோங்க. அந்த சைட் சால்னா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. முட்டை ரெடி பண்ணிக்கலாம். நெய் சேர்த்துக்கோங்க. நல்லா மணமாக இருக்கும். நெய் வேணான்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்து பொரித்து எடுத்துக்கணும். ரொம்ப ஃப்ளேம் ஹையாக வச்சுக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும், இல்லைன்னா தீஞ்சு போயிடும். முட்டை ரெடி ஆயிடுச்சு. சால்னா நல்லா கொதித்து மசாலா வாடெல்லாம் போயிடுச்சு. இப்போ முட்டையை சேர்த்துக்கலாம். பாதி முட்டையை சேர்த்துக்கோங்க. பாதி முட்டையை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடணும். சால்னா திக்காக இருந்தால் தண்ணி சேர்த்துக்கணும். கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துக்கோங்க. முட்டை சால்னாவும் முட்டையும் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சுமியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.